நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? ரொம்பவே சிம்பிளான சட்டுன்னு செய்யற ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட வந்திருக்கேங்க. ஆமாங்க, ரொம்பவே சூப்பரான ஸ்பெஷலான மசாலா லெமன் ரைஸ் ரெசிபிங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சாதம் வடிச்சு உதிரி உதிரியா தனியா வச்சுக்கலாம். புளிக்கிற கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயா இருந்தா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அது கூடவே கடுகு, கொஞ்சமா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறமா வேர்க்கடலை, கொஞ்சமா பெருங்காயம் எல்லாமே சேர்த்துக்கங்க. கூடவே பொடியா நறுக்கின இஞ்சி துண்டுகள், அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில கலந்து விட்டுக்கங்க. இது கூடவே முந்திரி பருப்பு ஒரு 4-5 போட்டுக்கிட்டாலும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. தாராளமா பெருங்காயம் சேர்த்தாச்சு. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் லேசா வதங்கட்டும். நம்ம ஒரு ஸ்பெஷலா ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா தேங்காய், ஒரு 4-5 பச்சை மிளகாய், அது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, அது கூடவே புதினா தழை, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம வதங்கிட்டு இருக்கிற மசாலா கூட நல்லா சேர்த்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு எடுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து இறக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே சாதம் தனியா வடிச்சு வச்சிருக்கிறோம். இப்போ அந்த சாதம் நல்லா ஆறட்டும். எங்க வீட்டில் லஞ்ச் பாக்ஸ்க்கு சாப்பிடும் பொழுது சாதம் கொஞ்சம் வித விதையா இல்லாம ரொம்பவே மெத்துன்னு இருக்கணும்னு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் சொல்றேன். வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம வடிச்ச சாதத்தை இந்த மசாலாவோட கலந்துருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நான் சுட சுட சேர்க்கிறேன். இப்படி சூடான சாதத்தை சேர்க்கும்போது நமக்கு சாதம் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாப்பிட சாஃப்டாக ரொம்ப மெதுன்னு மெத்துன்னு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும்னா நீங்கள் மசாலாவையும் சாதத்தையும் நல்லா ஆற வச்ச பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த சூப்பரான டிப்ஸு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மள மசாலா சித்ரான்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஆமாங்க, கன்னடாவில் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த மசாலா லெமன் ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.